தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களோட ஆசியோட, மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணன் அவர்களுடைய ஆசிகளோட திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருந்தேன். இன்றைக்கு திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியின் மக்கள், வாக்காளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சாதாரண மனிதனை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. தொகுதியினுடைய வாக்காளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நிரூபித்திருக்கக்கூடிய என்னுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து என்னோடு இருந்து கிட்டத்தட்ட இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பிரச்சாரத்திற்கு மிக தீவிரமாக, உண்மையாக, நேர்மையாக என்னோட தலைவருடைய வெற்றிக்காக, ஏன்னா இது ரமேஷுடைய வெற்றி கிடையாது, தலைவர் தளபதியுடைய வெற்றி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு என்னோடு உழைத்த கழகத்தின் அத்தனை நிர்வாகிகளும் தோழர்களும் என் கூட இங்கே பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அனுபவம் எப்படி இருக்கு? ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விஐபி தொகுதி, ஸ்டார் தொகுதி அப்படின்னு பேசுகிறோமே தவிர்த்து 60% கிராமங்களில் இன்னும் அடிப்படை வளர்ச்சி கூட இங்கே கிடையாது. நான் சென்ற அனைத்து கிராமங்கள்லையுமே மக்கள் சொன்ன முதல் விஷயம், ஜெயிச்சவங்க யாரும் எங்களை ஊருக்குள்ளே வந்து பார்க்குறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல் வேலையாக மக்களை ஊர் ஊராக நானே சென்று அந்த மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனையை நானே நேரடியாக கேட்டு அதற்கான தீர்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதே போல் பல அடிப்படை பிரச்சனைகள்லாம் மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையில் காவிரி பாயக்கூடிய மாவட்டத்தில் குடிக்க தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, சரியான லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பெண்கள் பாதுகாப்பிற்கு குறிப்பாக சிசிடிவி கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள், இன்னும் பொது கழிப்பறைகள் கூட ஒழுங்காக இல்லாத சூழலில் தான் இந்த தொகுதி இருக்குது. பல்வேறு கிராமங்களில் அப்படி தான் இருக்குது. அதே போல் பல்வேறு இடங்களில் இந்த பட்டாவிற்கான பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் பட்டாவிற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவர்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை விஷயங்களையும் முதல்ல கூட இருந்து இந்த தொகுதியை அடிப்படையில் வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் திட்டமாக இருக்குது. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த தொகுதியினுடைய மக்களை அந்தந்த ஊருக்கே போய் சென்று பொது இடத்துல அவங்கள சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதை சரி செய்யணும். இதை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அவங்களை சந்திக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் பொதுமக்கள் சொன்ன அந்த முதல் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, எம்எல்ஏவை தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னாங்க இல்லையா, அவங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி, ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான வெப்சைட், இது எல்லாத்தையும் உருவாக்கி என்னுடைய விசிட்டிங் கார்டை நானே நேரடியாக நன்றி சொல்ல போகும்போது அவங்களுக்கு கொடுக்கணுன்றது இருக்கேன். அதே போல் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு எம்எல்ஏ குறை தீர்ப்பு அலுவலகம் அப்படின்றத நான் பர்சனலாக தொடங்கி அந்த அலுவலகத்தின் மூலமாக நேரடியாக வரும் கம்ப்ளைண்ட்ஸ், புகார்கள், தேவைகளுக்கு அடுத்த 10 நாட்களுக்குள்ள தீர்வை நோக்கி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுப்பேன்னு ஆல்ரெடி நான் பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். அதை செய்ய போகிறோம். இப்படி எல்லா வகையிலையும் இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் தமிழக வெற்றி கழகம் செய்யும். இல்லை, இது டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுங்கிறத விட 50 வருஷமா 75 வருஷமா இவங்க மக்களை ஏமாற்றி சுரண்டனதுனால நம்மளை உண்மையிலேயே காப்பாற்ற ஒருத்தர் வரமாட்டாரா, ஒரு ஆளுமை வரமாட்டாரா அப்படின்ற மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எங்கள் தலைவர் தளபதி வந்ததுனால வந்த ஓட்டு. இது எதிர்ப்பு ஓட்டு கிடையாது, மக்களின் நம்பிக்கைக்கான ஓட்டு. இது வரைக்கும் வேற வழி இல்லாமல் ஓட்டு போட்டாங்க, இப்போ நல்ல வழி பிறந்திருக்குன்னு தலைவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசம்.